வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரச்சனைகள் பலவிதம். அதுல நம்ம அமுதா ஒரு விதம். அமுதா என்னென்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடாப்பாவி இப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வில்லங்க பிடிச்சவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வில்லங்க பிடிச்ச கேரக்டரை தூந்து சும்மா கும்மு கும்மு கும்முன்னு ஓம கொத்துனா, ஆனா நம்ம தலைவன் வேற லெவல் அப்படியே சும்மா விக்ரம் ஸ்கெட்ச் போட்டு நம்ம அமுதாவை தூக்க போறாங்க. அமுதா பாட்டிய எதுக்காக அமுதா பாட்டிய தூக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அமுதா பாட்டி என்னென்ன வீட்டுல பண்றாங்க, என்னென்ன தில்லாலங்கடி ஆட்டம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சிசிடிவி கேமரா வச்சு எல்லாத்தையும் கண்காணிச்சுன்னு இருக்காரு ஆள்ல. அது எல்லாமே அவன் என்னென்ன பண்றா, என்னென்ன நொட்டுறா. முக்கியமா கிச்சன்ல வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நேரத்துல சோத்துல வசத்த கலப்பா, ஒரு நேரத்துல பாயசத்துல வசத்த கலப்பா, ஒரு நேரத்துல ஃப்ரிட்ஜ்ல கரண்டா வைப்பா. இது எல்லாத்தையும் நம்ம அப்ப உட்காந்து தடுத்து நிற்க முடியாது. ஒரே சிசிடிவி கேமரா வச்சு அதை கவனிச்சு அவளுக்கு சரியான செய்கை செஞ்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதனால அதை பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஆதாரத்தை எட்டுன்னு போயிட்டு, அமுதா பாட்டி இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கூப்பிடுறாங்க. அப்படியே அவங்க கிட்ட அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. அதை பார்த்தது அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. இன்னோடா இது இப்படியெல்லாமா நடக்குது, இப்படியெல்லாம் நடக்குது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்படுறாரு, ஆவேசப்படுறாரு. அப்படியே சும்மா அவரவே மறந்து ஒரு பக்கம் இது ஆயிடுறாருன்னா பாத்துக்கோங்களேன். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்கல்ல, அவங்க இதுக்குள்ள நுழையிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப பிசினஸ் ரீதியா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை. ஏன்னா இப்ப அவங்களுக்குன்னு யாரும் இல்ல. அதனால நம்ம இனியாவை வந்து கான்டாக்ட் பண்ணா, இனியாந்து ஒரே வார்த்தை இலக்கியால அந்த வார்த்தை எல்லாம் வர மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை அப்படியே முடிச்சு விட்டுறாங்க. சரி அது ஒரு பக்கம் முடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, புரட்டி போட்ட ஆம்லேட்டை எப்படி திருப்பி புரட்டி போட்டா ஆம்லேட் ஆகும் சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க இதை கமெண்ட்ல மறக்காம தெரிவிச்சுட்டு போங்க. சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அமுதா பாட்டிக்கு சப்பு சப்புன்னு நாள் விட்டு ஜெயில போய் சப்பு சப்புன்னு களியா சாப்பிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் அடடே ஆனந்தமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஒரு பக்கம், துள்ளல் ஒரு பக்கம், ஆர்வம் ஒரு பக்கம், எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கமா இருக்கு. சரி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இனியா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜெயில பாவம் கழுத்தின்னு இருக்க நம்ம தலைவனை போய் பார்த்தேன். என்னப்பா நலமாப்பா, வீட்டுல எல்லாம் சௌக்கியமாப்பா, உண்மையெல்லாம் சொல்லிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவன் வந்து, இனியா உன் புருஷனும் நீ சேர்ந்து என்னை கையும் கிளம்ப பிடிக்கிறதுக்கோசரம் பிளான் பண்றீங்களா? பிளானு எந்த பிளான்லயும் சிக்க மாட்டான்டா இவன், சிக்க மாட்டான். கிளவானாலும் நான் கேடு கெட்ட கிளவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சீன் போட்டுன்னு இருக்கான். இவன் தொல்லை தாங்க முடியலடா. அந்த கொசு அடிச்சு ஓட விடணும். ஃபர்ஸ்ட் கேன்சர்னு சொன்னதும் நம்பினே பாருங்க எல்லாம் உண்மையும் உழைட்டான். இப்போ வந்து முட்டாள்தனமா உட்காந்து டைலாக் விட்டு இருக்கான். ஏன்டா உண்மையா ஒத்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் டைலாக் விட்டு என்ன பிரோஜனம், நான் தான் உண்மையா சொல்லிட்டு என்ன இப்படி எல்லாம் காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிடும்டா. இது கெஞ்ச வேண்டிய டைம். இந்த டைம்ல நீ கோவப்பட்ட நீ லைஃப்லாம் ஜெயில இருந்து களிதான் தின்னும் பாத்துக்க. அவன் உடனே சொல்றான், இன்னொருத்த வந்து கமெண்ட் பண்றான் பக்கத்துல வந்து, எப்பா சாமி களியே போடுறதில்ல, அங்கெல்லாம் கறிக்குழம்பு போடுறாங்க, வாரத்துக்கு ஒரு டைம் முட்டை வைக்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. என்னங்க பண்றது, அவ்வளோ விஷயம் நான் கேதர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா என்னால முடியல. இல்லை நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். பார்ப்போம், பொறுமையா ஒன்னொன்னா கத்துக்கலாம். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், இருக்கேன்.